ஒரு சிறிய கிராமத்தில் அந்தணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் சோமன், இளையவன் காமன். அதில் மூத்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக கருதி பழகுவது அவனது வழக்கம். இளையவன் துருதுருவென சேட்டை செய்பவனாக இருந்தான். ஒரு நாள் சோமன் தாழ்த்தப்பட்ட இனத்து இளைஞன் ஒருவனோடு உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தான். அதனை பார்த்த அவனது தந்தை தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுடன் பழகலாமா என கண்டித்து அவனை ஏசினார். பெரியவரின் பேச்சு அவனுக்கு கோபத்தை தூண்டியது. ஒரு நாள் வழியில் வருவோரை கீழே விழ வைக்க வழித்தடத்தில் குழியை தோண்டி வைத்தான் இளைய மகன் காமன். வெகு நேரமாகியும் யாரும் வராததால் அவன் வீட்டுக்கு சென்று விட்டான். சிறிது நேரத்தில் அவனது தந்தையான அந்தணர் அவ்வழியே வந்தார். அவர் குழியில் காலை வைத்துவிட நிலை தடுமாறி கீழே விழுந்து மயக்கமடைந்தார். அப்போது அங்கே வந்த தாழ்த்தப்பட்ட இளைஞன் ஓடி வந்து பார்த்துவிட்டு பக்கத்தில் இருந்த நதியில் தண்ணீரை எடுத்து வந்து அவர் முகத்தில் தெளித்து சிறிது தண்ணீர் குடிக்கச் செய்தான். பெரியவர் எழுந்து அவனை பார்த்தார். அதன் பின் எதுவும் பேசாமல் தலை கவிழ்ந்து நடக்கலானார். கடவுளின் படைப்பில் உயர்வு தாழ்வு எப்படி இருக்க முடியும்? பிறப்பு என்பது எல்லோருக்கும் சமம். மக்களின் பிறப்பில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது முட்டாள்தனமானது.